வர வர மூஞ்சி அசிங்கமாயிட்டே இருக்கு. அண்ணாடியில மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல. எல்லாம் இந்த மஞ்சள் சட்டையாலதான். அவன்கிட்ட சண்டை போட்டு மூஞ்செல்லாம் கேவலமாயாச்சு. நீ யாரு கூட சண்டை போடக்கூடாது. மங்காத்தா என்ன மஞ்சட்ட காலையிலே கூட்டிட்டு வரான்? என்கிட்ட அவன் பேச வந்து உன்கிட்ட யார் பேசுனா? நீ ஒருத்தனை பார்த்துருக்கலாம், அமெரிக்கா மாப்பிள்ள. பாத்தியோ மறுமுறை பாத்தியோ? பார்த்தேன். என்ன சின்னவே சொல்லு, என்ன சின்னவே என்ன தேடினாவளா? வீட்டுக்கு வரானோ சொல்லிட்டு போனான். அவன் இவன் சொல்லா பாசமா பேசான். அப்படிதான் பேச முடியும். அவைய முன்னாடி வச்சு அவன் இவன் சொல்லாதானே. பாந்தல மரமுமே ஆசையா வாரேன்னு சொல்லிருக்காவ. ஏதாவது வாங்கிட்டு வாங்க சாப்பிடறதுக்கு. ஆமாயா குட்டி லட்சுமி கிரேண்டர் அவதான் கேசரி கிண்டேங்கல்ல. பிள்ளைதான் கேசரி கிண்டேன்னு சொல்லுலாட்டி நான் எதுக்கு கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். மஞ்சட்ட உனக்கு ஒன்னும் தெரியும் செய்யாது. நீ ஒரு கூமுட்ட பாட்டி உன் கொக்கால வேணா கிண்ட சொல்லு. ஒன்னு குட்டி லட்சுமி கிரேண்டர். நான் அந்த வாடுகளுக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். இந்த வாடுகளி வாடிடுவா போல இருக்கு. என்னடி சொல்லா? ஆமா மஞ்சட்ட அந்த அமெரிக்கா மாப்பிள்ளையே இந்த குட்டி லட்சுமி கிரேண்டருக்கு பிடிச்சிருக்கான். இல்ல ஒன்னால தானே. ஆமா எல்லாம் என்னாலதான். 4 பப்ஸ் வாங்கிட்டு அப்போ வேற யாரையும் சொல்லுங்க. பாலம் தீந்து போச்சு போல வாங்கிட்டு வா. கஞ்சி தண்ணி சோற வச்சு கொடு. இது ஒன்று சொல்லணும் வந்து மறந்துட்டேன். என்ன இந்த பையன் ஃபுல்லா கல்யாணம் தெரியுவானோ? ஏன் அப்படி கேக்கா? இல்லடி என்ற ஒரு 4-5 பேர் சொல்லியாச்சு. இந்த பையன் ஒரு கல்யாணம் விட மாட்டான். எல்லா கல்யாணம் சடங்கு வீடு செத்த வீடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதே வீட்டுல கூப்பிட்டு போவாளரும் காடு இருக்க மாதிரி பேர் பாவ ஒண்ணு போலையா? இல்லட்டி நம்ம ஊர்ல மட்டும் இல்லட்டி அடுத்த ஊர் இருக்கலாம். எல்லா மட்டத்துக்கும் போறான் நம்பி. ஏன் உனக்கு காடு இருந்தா நீ போக மாட்டியோ? இது அப்படி சொல்லலட்டி சும்மா கல்லிட்டு போனா தின்னாலும் வந்தாலும் இருப்போம். நம்மலாம் இந்த பையன் கூட ஒரு பையனையும் கூட கூட்டிக்கிட்டு கேமராவையும் கொண்டு போறானா. அவளுக்கு வசதி இருக்கு கேமரா கொண்டு போறாவ. உனக்கு வசதி இருந்தா நீ வாங்கி உன் தலையில வச்சு கொண்டு போ. நீ திங்கதெல்லாம் படம் எடுத்து வீடியோ எடுத்து வை. இது எங்க போய் முடியும்னு தெரியல. ஒழுங்கா அந்த பையனை பத்தி விசாரிச்சுக்க சொல்லிட்டு. அமெரிக்கா மாப்பிள்ள மஞ்சட்டா இதை தவிர வேற என்ன விசாரிக்கணும் போதலி. மாமி யாராவது இருக்கீங்களா? வந்துட்டாவ மஞ்சட்டா. வந்துட்டாவனா போட்டி போ. சாப்பிட கொடுக்க ஒண்ணுமே இல்ல மஞ்சட்டா. ஏதாவது வாங்கிட்டு வா. இல்லனா ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து கடலை மாவு இருந்து எடுத்து இந்த கத்தரிக்காயோ உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பச்சையாவது போட்டு கொண்டு வாயா. இது என்ன பத்த உனக்கு எப்படி தெரியுது? மூஞ்ச வர முன்கரணி போட்டே. ஏன் மஞ்சட்டா ஒரு பண்டத்தை வீட்ல வைக்க விட மாட்டாத குட்டி லட்சுமி கிரேண்டர் அவளதே தின்றாமா. சி என்னத்த கொடுக்கிறதுக்கு? மாமி மருமகனே வா இதோ வந்துட்டே மருமனே. இந்த மொட்டையெல்லாம் போக பாரு பறந்து வாடுவோம் மொட்டை. இந்த பையன் ஏதோ கள்ளத்தனம் பண்ணிட்டு தெரியாதுனால கேட்க மாட்டோம். மொட்டை அது புடிச்ச புடியில தான் நிக்கும். இப்ப யாருப்பா வந்திருக்கா? உனக்கு ஒருத்தனை பார்த்து வச்சிருக்கல அந்த யூடியூப் மாப்ள வந்திருக்கான். அது எதுக்கு போய் இப்ப வந்திருக்காவீங்க? உங்க அம்மா முன்னாடி பேசவே வந்திருப்பானா இருக்கும். உன்னை கூப்பிட்டா வெளியே போவாது என்ன? என்ன எதுக்கு போய் கூப்பிடணும்? நான் போக மாட்டேன். உங்க அம்மா ஒரு கிரிக்கிலா கூப்பிட்டாலும் கூப்பிடுவா. எவ்வளவு கூப்பிட்டாலும் போவாத. மருமனே ஐயோ மாமி அப்பா என்ன அடி. யாரும் தான் தூக்கி விடுங்க. திருப்பி விடு. அம்மா 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 ஐயோ மருமனுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டுட்டேன். மாமி நல்லா அடிபட்டுட்டோம். ஹாஸ்பிட்டல் போமா மாமி. ஐயா ஒண்ணு இல்ல மருமனே பயந்துட்டேன் மாமி. நீங்க விழுந்த உடனே ஐயா பயப்படாதுங்க. எனக்கு என்ன ஆயிரம் ஒன்னும் ஆகாது. ஏன் நீங்க பாக்காம வாரீங்க? மெதுவா வர வேண்டியதானே. மருமகன் வந்து சந்தோஷத்துல வாடி வந்தனா லைட்டு தவறிட்டு அதுக்கு என்ன ஒண்ணும் செய்யாது. மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா? விண்மீனுக்கு நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். என்ன பேசுறீங்க? மருமகன் வருங்கால மனைவிக்கு வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. இதுல எதுக்கு நீங்க தலையிடுறீங்க? மஞ்சட்டை சும்மா இருங்க. என்ன மரியாதை? அவங்க போட்டுங்க அதுக்கப்புறம் இருக்கு. விண்மீனுக்காண்டி ஆசையா வாங்கிட்டு வந்தேன். விண்மீன் எங்க? விண்மீன் விண்மீன் இப்ப விண்மீன் சும்மா இரு. விண்மீன் ஏமா நல்ல தலைவலி. பரவாயில்ல வாங்க. ஏமா நான் தூங்க போறேன் நல்ல தலைவலிக்குமா. அப்ப நான் வந்து கூட்டிட்டு வரவா? உள்ள வேணா நான் வரேன். ஆனா வராங்க மருமோனே. அத்தை நீங்களும் வேணா பூ கொஞ்சம் வச்சுக்கோங்க என்ன? சரி மருமோனே. மண்டையில என்ன இருக்கு? பூ தொங்கோட இருக்கு. அத்தை அன்னைக்கு வச்சிருந்தாங்கல்ல மாமா. இந்த பூவை வேணா ஆணி அடிச்சு நங்க 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 சுத்தி சுத்தி வைக்கலாம். அவர் அப்படிதான் தமாசா பேசுவாரு. விண்மீன் உள்ள வர விடாதுல சொல்லு. அம்மா நம்ம கூட்டிட்டே இருக்கு. வந்துட்டியா? மருமோனே தேடாவ பாரு. என் பிள்ளைக்கு நல்லா பூஜை சுவாபம் தெரியும். விண்மீனு உனக்காண்டி நான் ஆசாசையா பூ வாங்கிட்டு வந்தேன். இந்த பூவை தலையில வச்சு காட்டுவியா? பாத்துட்டு வீட்டுக்கு போறேன். இல்ல எனக்கு ஏற்கனவே தலைவலியா இருக்கு. பூ வச்சு இன்னும் தலைவலிக்கும். அதான் மருமகன் ஆசையா வேண்டிட்டு இருக்கவல்ல வச்சா என்ன வை வாங்கிட்டு போ. ஏமா நல்ல தலைவலிக்குமா. யாம்டி அந்த கம்முனாட்டி வாங்கி வந்து வச்சிருப்பாட்டி வைட்டி அம்மா வைக்கமா தாங்க. போத பாடுனது. மாமி மாமாக்கு கோவம் வந்துட்டு நான் போயிட்டு வரேன். சரி மருமோனே. மாமா கோவப்பட்டாலும் மனசுல நினைச்சிடாங்க. அவ அப்படிதான். பாய் விண்மீனு பாத்து போக மருமோனே. இதெல்லாம் பார்க்க நல்லா வாட்டி இருக்கு. உன் மோள பக்கம் நல்லாவா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தெரியாம நல்லவனா இருப்பான். உன் மோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி எல்லாம் போலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஞாபகம் போய் போய் விடுறதா பிரச்சனை. நல்லா பியாசான மஞ்சமாக்கான் பாய மலர்ந்து மண்டையில இருக்கிற கலந்து தூர போடணும்ல. தூர போட்டு வளர்க்கும். யாமட்டி இப்படி குடும்பப்படுத்தா. எம்மி ரத்தம் போயிட்டாவளோ. கேசரி கிட்டே. எம்மி அத்தா எம்மி. குட்டி லட்சுமி கிரேண்டர் ஒரு பொருள் வைக்க முடியல. எலிக்கு கூட எனக்கு பயம் இல்ல. உனக்கு தான் பயமா இருக்கு. அவளுக்கு தின்னுடா. எம்மி நான்
நீயும் தலைக்கு அபிஷேகம் பண்ணி கட்டி மாமி நான் திங்க போறேன். இந்த பூ வச்ச பிறகுதான் இவ பொண்ணு மாதிரி இருக்கா. இன்னும் நீ உள்ள போமுக்கா. மரமோட்ட மரியாதை பேசுனதுக்கு என்னலாம பேசா? உனக்கு என்ன திமிரா? டிவிக்கு மேல இருந்து எனக்கு 2000 எடுத்துட்டு போனால பெட்ரோல் போடுறதுக்கு எங்க ரூபா? அதனால தான் ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிருந்தேன். எல்லாத்தையும் கொண்டு வந்தால வீட்டுக்கு. ஆமா ஏமாடா. அந்த பணம் தான். அப்படி பெட்ரோல் போடுது? பெட்ரோல் அந்த வண்டியில இருக்கு. ஒரு பாட்டில் பிடிச்சறட்டா குடிக்கிறியா? பெட்ரோல் குடிச்சினா செத்ரன் மாமல. உனக்கெல்லாம் இருக்கோடி புத்திக்கு முடியே வளராது பாரு. மொட்டை அடிச்சது அப்படியே போனதான். இதுதான் ஃப்ரீயா இருக்கு எனக்கு. ஒரு வெக்க கிடையாது, ஒரு வெசர்ப்பு கிடையாது. எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? குளிக்கவே வேண்டாம். லைட்டா தண்ணி தொளிச்சு தொடச்சி எடுத்தா போதும். சீ பாண்டுச்சு. சொல்லிட்டு பா. போன்ல ஸ்கூட்டி மாடல் பார்க்கணும். உனக்கு யார் வாங்கிதரா? நான் வாங்குவேன். நானே என் ஃப்ரெண்ட ஊர் சுத்துவோம். எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கலாம். ஃப்ரெண்டு. அந்த உங்களுக்கு பேர் என்னது? பேர்ல வரமா பேரு. உனக்கு என்ன இப்போ? எல்லா பொண்ணுகளுக்கும் பேர் ஒண்ணு தெரியுமா? பாட்டி. மஞ்ச சட்டை சரியில்லை. மோந்த சட்டை சரியே இல்ல. மொத்தம் எவ்வளவு ரூபா கிடைச்சு பாருங்க. நீங்க வந்ததுல இருந்து நானும் கேட்டே இருக்கேன். என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார் ஒரு பைசா கூட கிடைக்கல. வேலைக்கு சேர்ந்த ஃபர்ஸ்ட் டே சூப்பரா ரொம்ப அமோகமா இருக்கு. சார் கேக்கேஜ்ல ஒவ்வொரு ரீசனா சொல்லிட்டு போறாங்க அந்த ரெண்டு பேர். அப்படிதான் சொல்லுவாங்க. விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன் எதுக்கு சொல்லிருக்காங்க? புரியுது சார். என்ன புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? சார் கோவப்படாதீங்க சார். என்ன இருக்கு நாங்க போய் கேட்டு வரோம். போங்க விடாதுங்க. சரி எங்க சார் போய் பிடிக்கிறது அவியல. இப்பதான் உங்களை ஏமாத்தி பேசல. எங்கயாவது போய் கொண்டாடிட்டு இருப்பாவ போய் கண்டுபிடிங்க போங்க. லேய் நான் தான உங்கள்ட்ட கேட்டேன். நீ கேட்கலல. போய் கேளு போ. ஏய் என்ன மெதுவா என்ன கோத்துடா? பின்ன நானே கேட்டேன். நீ கேட்டே உனக்கு. போய் கேளு போ. வால சேர்ந்து போவோம். நான் எதுவுமே பேச மாட்டேன். நீ தான் சண்டை போடணும். முதல்ல அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம் வா. எல்லாம் அந்த முடியாமையால மெதுவா மாட்டி விட்டுட்டா. சொல்லி பாப்போமா என்ன மூட்ல இருக்கான்னு தெரியலையே. சின்ன பொண்ணு என்ன என்னன்னு ஒண்ணும் இல்ல சும்மா தான் கூட்டு பார்த்தேன். எதுக்கு சும்மா கூடணும்? இனி சும்மா கூட கூடப்படாது. நீ என்கிட்ட ஏன் கோவமா இருக்கா? என்கிட்ட எதுக்கு கோவமா இருக்கான்னு ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? என்ன எல்லாரும் எதுக்கு சிற கைதி மாதிரி அடைச்சு வச்சிருக்கிய? அதுக்கு ரீசன் சொல்லுங்க. சின்ன பொண்ணு நீ வெளியே போனாலே பிரச்சனை தான் சின்ன பொண்ணு. நீயா இருக்கல ஆனா தானா வருவு. என்ன செய்ய யோசிச்சு பாரு. அதுக்குன்னு கொஞ்ச நாளைக்கு வெளியே எங்கேயும் போகாத சின்ன பொண்ணு. வீட்டுக்குள்ளே இரு. என்ன நடக்குன்னு பாப்போம். என்ன நடக்கும்? எனக்கு பைத்தியம் பிடிக்கும். வீட்டுக்குள்ளேயே 4 செவுத்த பார்த்துட்டு இருக்கணுமா நான் சமைச்சுக்கிட்டு? அதான் இப்போ ஒண்ணு சமைக்காண்டான்னு சொல்லியாச்சுல. நீ சும்மா இருந்தா போதும். சும்மா இருந்தா சும்மா இருந்து சுவாரதும் காம்பிய வாங்க. இதுல இருவ இருக்கா? நான் ஒன்னும் வரமாட்டேன். வா சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு அம்மா உன்ட்ட கோவமா இருக்கனால உன்னை வெளியே பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கா நீ. வந்துருவா ரவி அம்மைக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு போறோம். கிழவிய பத்தி என்கிட்ட பேசாதே. அப்படி பேசாத சின்ன பொண்ணு. பாவவிய இந்த பெட்ரூம்ல இருந்து வெளியே வரல தெரியுமா? மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவ. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதான் முட்டைச்சு வந்திருந்து அழுதுட்டு போனான்னா எல்லாத்தையும் நம்பிடுவாங்களா அவங்க அம்மா? சின்ன பொண்ணு இனி யாருக்கு இதுல நீ தலையிடாது சின்ன பொண்ணு. எல்லாருக்கும் என்னென்ன நடக்கணும்னு கடவுள் எழுதிருக்காரோ அப்படி நடக்கும். சரிடா எதுலையுமே எனக்கு தலையிடல. என்ன விட்டுருங்க. உம்மட்டத்துல அட்வைஸ் கேட்கணும்னு எனக்கு தலைவிதி. நீ எனக்காண்டி ஒண்ணு பண்ணு சின்ன பொண்ணு. மாமிட்ட போய் உமக்கு இப்ப என்ன வேணும்? எப்ப பார்த்தாலும் மாமிட்ட போய் என்ன வேணும்? நீ எதுக்கு என்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்கா சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணுனாலே சின்னம் கொண்ட வேங்கை. அதாவது கோவம் வந்துட்டு தான் இருக்கும். எங்க அம்மாட்ட போய் ஒன்னு சொல்லு சின்ன பொண்ணு. இப்படி நடக்காது மாமி. யாரும் வீட்டுக்கு வந்து நீ அழமாட்டாவ. நான் பாத்துக்கிட்டேன் மாமின்னு போய் சொல்லு சின்ன பொண்ணு. உமக்கு எனக்கு சப்போர்ட்டுக்கு நிக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு காலையும் உள்ளதுக்கு மட்டும் வைக்க முடியும். வெய் தொலைய வயசுல மூத்ததாயிட்டுல காலில் உழுது தொலைய. ஒவ்வொரு புருஷன்மாரும் இப்படிதான் கஷ்டப்படாவாமா. அம்மைக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில மாட்டிக்கிட்டு. ஓடி வாங்க ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிரும். நல்லா இருக்குக்க. பாத்தியா நீ 10,000 நீ குழு வைக்கணும்னு இருந்தா பாத்தியா? இப்ப ஆளுக்கு 200 ஐஸ் ஓடி முடிஞ்சா? ஆமாக்க நான் கஷ்டப்பட்டு புரட்டி வச்சிருந்தேங்க. இப்ப என்கிட்ட 9,600 மிச்சம். அதான் எல்லாம் அக்கா ஐடியா தானே. இனி ஒண்ணு இப்படி வரமாட்டானுவல்ல. எங்க வருவானுவேன்? இனி வேணா ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து எட்டி வாப்பானுவேன். அப்பவே இதே போல ஏதாவது பில்டப் போட்டு நடிச்சு விரட்டிடலாம். ஐஸ்கிரீம்ல அழகாக வந்து நட்ஸ் போட்டு கேட்டிருக்கலாம். பத்தி இழுவ என்னக்கா வேணா போய் கொஞ்சம் போட்டு வருவோமா? அடுத்த ஷிஃப்ட்டுக்கார நீங்க வாங்கி தருவீங்களா? என்கிட்ட எது பைசா இருக்கு இல்ல? உன்கிட்ட தானே நிறைய ரூபாய் இருக்கு. உனக்கு ஒரு 400 ரூபாய் செலவழிக்க மாட்டியா? நீங்களும் வாங்கி தரலாம்ல. என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட தான் ரூபா வாங்கி ஐஸ்கிரீம் பண்டனும் வாங்குறியா? நீங்க ஒரு நாளும் வாங்கி தர மாட்டியா? ஏன் இல்ல தீபாவளி பண்டுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு டப்பா நிறைய தரலையோ? நீங்க போகலையா இன்னும்? இல்ல இந்த 2 ஃப்ராட் இல்ல பரான வருது. எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துவு கறக்கு உளுந்து செத்துருவேன் சொன்னது. ஆமால 1,200 ரூபாய்க்கு மேல இருக்கும். என்ன போயிட்டு உடனே திருப்பி வந்திருக்கியா? ஏன் வர விடாதோ? நீங்க பைசா தரலல? எங்க மேனேஜர் திரும்பி வரட்டி விட்டாரு. பைசா வாங்கிட்டு தான் வரணும். இப்பல ஒரு பைசா இல்ல. மேனேஜர் கிட்ட நாங்க வந்து பேசிக்கிறோம். நீங்க போங்க. பைசா இல்லன்னு சொல்லி 2 பேரும் நல்ல 3 ஃப்ளேவர்ல ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்கிறீங்களா? எம்மா ஒரு ஐஸ் குடிக்க கூடாதா? நாங்களா வாங்கி குடிக்கும். எங்களுக்கு ஒரு ஆள் வாங்கி தந்து. பைசா வாங்காம இந்த இடத்த ஒரு காலி பண்ண கூடாதுல. இதுலயே இருக்கும். உங்களுக்கு ஐஸ் வேணா கேளுங்க. ஆளுக்கு ஒண்ணு வாங்கி தரலாம். அதுக்கு 17,000 ரூபாய் 18,000 ரூபாய் எங்க இருந்து எடுக்க முடியும்? நீங்க கடன் வாங்குன
ஏதோ வாங்காத பைசை சும்மா தரது போல பேசிட்டு இருக்கறியே. ஏக்க நான் பேசாம ரூபாயாவது கட்டிட்டு போயிருப்பேங்க. இப்போதான் நிக்கானுவே என் மாப்பிள்ள வேற வேலைக்கு போயிட்டு